Hi guys, welcome to Pure Masala Tasty. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணியும் டேஸ்டியான சிக்கன் சுக்காவும் தாங்க பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிடலாங்க. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்ததாக குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணி அதுலேயே பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துடலாங்க. நான் இப்போ கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை அரைச்சி வச்சிட்டோம், அதனால் இதை கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாற வரைக்கும் இதை நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இப்போ அடுத்ததாக இதிலேயே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்ததாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணக்கி விட்டுட்டோம். அடுத்ததாக இதிலே தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இப்போது இதில் நம்மளுடைய பியோர் மசாலா டேஸ்டி பிரியாணி மசாலா பொடியை ஆட் பண்ண போகிறோம். நம்மளுடைய மசாலா பொடிகள் எல்லாமே நான் 2 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்த என்னுடைய மசாலா பொடி டேஸ்ட்டுங்க. இது தனித்துவமாக இருக்கும். அடுத்ததாக இதில் சிக்கன் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அரிசி ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டால் ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி. இப்போ அடுத்ததாக நம்ம சிக்கன் சுக்கா தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வானலில் எண்ணெய் விட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்ததாக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாங்க. அடுத்ததாக இதிலேயே மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணக்கி விட்டுட்டோம். அடுத்ததாக இதிலேயே இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வணக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக இதிலேயே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுடலாங்க. நம்மளுடைய மசாலா பொடிகள் எல்லாமே தனித்துவமான டேஸ்ட்டில் இருக்கும், ஏன்னா இந்த மசாலா பொடிகள் எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்த டேஸ்ட்டுங்க. இப்போது இதில் நம்மளுடைய சிக்கன் மசாலா பொடி ஆட் பண்ணிட்டோம். நம்ம சிக்கன் மசாலா பொடி தனியாக அரைக்கிறோம், நாட்டுக்கோழி குழம்பு மசாலா தனியாக அரைக்கிறோங்க. இதில் நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா அடுத்ததாக பெப்பர் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டோங்க. இப்போ சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணால் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி சிக்கன் சுக்கா ரெடி. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மசாலா சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோக்களும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வரும். தேங்க்யூ.